ரஜினி முருகன் கண் 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 ரஜினி முருகன் கண் கண் கண். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பசங்கெல்லாம் பங்கு நொங்க எடுக்கிறாங்கன்னும், பொண்ணுங்கெல்லாம் வாவ் ரஜினி முருகன் ராக்குன்னும், பெருசுங்கெல்லாம் ஏன்பா ரஜினி பேர்ல ஏதோ படம் ரிலீஸ் ஆயிருக்காமே அதுல ஹீரோவா நடிச்ச பையன் எல்லாரையுமே அசத்திட்டாருன்னும் ஆல் ஏஜ்ட் பீப்புள் சொல்ற மாசான வார்த்தை ரஜினி முருகன். என்ன வார்த்தை? ஸோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. பொங்கல் சுவையை விட அதிகமான சுவையை இந்த ரஜினி முருகன் படம் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் வந்து வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட சந்தோஷத்தை ரஜினி முருகன் டீம் கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ ரஜினி முருகன் வந்து தனியாலாம் வரலைங்க, அவர் குடும்பத்து கூட தான் வந்திருக்காரு. ஸோ குடும்பத்தோட நம்ம வந்து வெல்கம் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் ரஜினி முருகன் குடும்பம். ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் அற்புதமான ஒரு படம் எங்க எல்லாருக்குமே நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ பார்த்துருக்க எல்லா மக்களும் அப்படி ரசிச்சுட்டு இருக்காங்க. ரஜினி முருகனை நம்பி வந்த நீங்க வீட்டுக்கு போகும்போது எப்படி போனீங்க? ஸோ இந்த சந்தோஷம் தான் வந்து வசூல் வந்து உங்களுக்கு உங்களுடைய படத்தை வந்து உயர்த்திருக்கு. ஸோ வசூல் மலையை கொடுத்துருக்கு. அண்ட் தொடர்ந்து இந்த படத்தை பற்றி நம்ம பேசுவோம். அண்ட் உங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து ரசிகர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். படம் பார்த்த அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள். அப்படியே போயிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ தொடர்ந்து இந்த படத்தை பற்றி நம்ம நிறைய பேசலாம். அண்ட் சிவா, நீங்கள் சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய ரசிகர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த வெற்றியை பற்றி? நன்றி தான். பட் அந்த நன்றியை வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் எல்லாருமே அடி மனசுலேருந்து ரொம்ப உணர்ந்து சொல்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இது வந்து எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கிடைச்ச ஒரு படத்தோட வெற்றி அப்படின்னு இல்லாமல் எங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதை கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய நன்றி. இங்கே இருக்கவங்க சரி, பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே சரி, பெரிய நன்றி. ஓகே, ஸோ தொடர்ந்து இந்த படத்தை பற்றி பேசலாம். உட்காருங்க. தேங்க்யூ. இந்த படத்தோடைய வெற்றி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லட்டுமா? நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. சொல்லட்டுமா? அதை வந்து ஒரு புது வீடு கட்டி நம்ம அதில் பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதே மாதிரியும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்பாவுக்கு என்ன மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் தான் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது, உங்களுக்கும் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து ரஜினி முருகன் படத்துடைய வெற்றி தான் இல்லையா? ஸோ இந்த படத்துடைய வெற்றி வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் இந்த படத்துடைய வெற்றி பற்றி எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கள். என்னாச்சு? அதேதானா? இல்லை சூரியன், இப்போ அவங்க இதை இப்படி புகழ்ந்தாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு? இல்லை, ஃபஸ்ட்டு வண்டி ட்ராவல் ஆகட்டும், அப்படியே பிக்கப் ஆயிடலாம். சரி, ஃபஸ்ட்டு இந்த செலிப்ரேஷன் பற்றி சொல்லுங்கள். நீங்களே ஆரம்பிச்சிடுங்க. இல்லை, இப்போ நீங்கள் ஆரம்பிங்க, அடுத்து நான் கொஞ்சம் ஆரம்பிங்க. இல்லை, ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா ஐயங்கால தாத்தா இல்லை, படத்தில் தான் தாத்தா மாதிரி இருந்தாங்க, இப்போ எங்கள் அப்பா கேரக்டர் மாற்றிட்டோம். சரி, நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த படத்துடைய செலிப்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? என் பிள்ளைங்க சிவகார்த்திகேயன், சூரி, பொன்ராம், கீர்த்தி, இமான், தம்பி, எனக்கு எல்லாருக்குமே இது தவிர்த்து தயாரிப்பாளர் ரங்குசாமி, இது தவிர்த்து ஒட்டுமொத்த சினிமாவுக்கும் ஒரு வெளிச்சத்தை காட்டியிருக்கு ரஜினி முருகன் படம். எப்படி படம் எடுக்கணும், எப்படி பண்ணால் அதை லாபகரமாக தயாரிப்பாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என் பிள்ளையெல்லாம் புரிய வச்சுருக்காங்க. அது சந்தோஷமாக இருக்குது. ஒரு தகப்பனாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் அதே சந்தோஷம் தான் சார் இருக்குது. அண்ட் சார், சிவா வந்து போஸ் பாண்டியா வெற்றியடை செஞ்சீங்க, இப்போ வந்து ரஜினி முருகனாக வெற்றியடை செஞ்சுருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா கோடியா வெற்றியடை செஞ்சீங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோத்தாதிரியா வெற்றியடை செஞ்சுருக்கீங்க. ஸோ இந்த கேரக்டரைசேஷன் வந்து நீங்கள் எப்படி உருவாக்குனீங்க? தெரியல, ஆனால் சார் 5 நிமிஷம் யோசிச்சு கேட்டிருக்காங்க சார் இந்த கொஸ்டின். இல்லை, நான் லைவில் பார்க்குற கேரக்டர் தான். இந்த மாதிரி நிறைய கேரக்டர் சுற்றி திட்டுவாங்க. இப்போ நம்ம கூட சுற்றுவேன். நான் வந்து மேக்ஸிமம் வந்து கதை எழுதுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேரக்டரை பார்த்து அதை எப்படி நடந்துக்கிறதுன்னு பார்த்து எழுதுவோம். இது மாதிரி கேரக்டர் ஊரில் நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட அதான் இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ஊரில் போன படத்துலையும் சரி அதே தான், இந்த படத்துலேயும் அதே தான். ஸோ அது வந்து நான் என்னென்ன இதில் என்ன ஹைலைட்னா, நான் பார்த்துருக்கேன் அந்த உருவங்களை, நான் வாழ்ந்திருக்கேன் அவங்க கூட, நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு அந்த மாடுலேஷன் தெரியும், எல்லாம் தெரியும். அதை நான் சிவாவட்டியும் சூரியன் சொல்லும்போது
அவங்க அதை அப்படியே பிரதிபலிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ எனக்கும் சிவா சாருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் பிரதருக்கும் லண்டன்லையா சார் படிச்சுட்டு வந்தோம். நீங்கள் இந்த தெருவில் சுற்றினா நாங்கள் அந்த தெருவில் சுற்றிடுவோம். எதுவுமே பார்த்தது இல்லையா? ஸோ நான் நினைக்கிற ஒரு கேரக்டரை இவங்க மாறி பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்பாட்லேயே எக்ஸைட்டிங்காக இருக்கும். பரவாயில்ல, சூப்பர், நம்ம நினைக்கிறது நடக்குது. ஒவ்வொரு சீன் பண்ணும்போதும் அது நடந்த சீன் முடிஞ்சோன்னு நான் தான் முதல்ல சிரிச்சுட்டு உட்காந்துருப்பேன். சில நேரத்தில் அவர் நினைக்கிறதையும் பண்ண மாட்டோம், அதுக்கு டென்ஷன் ஆவார். டென்ஷன் ஆகி ஒன்றும் பண்ண முடியாது இவங்கள அப்படின்றதுனால சரி பண்ணி தொலைங்க போங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு. ஓகே, இன்னொரு முறை பேசுறது வாய்ப்பு கொடுப்பீங்கல்ல? கண்டிப்பா கொடுப்பேன் சார். சிவா, சின்ன திரையில வந்து நாங்க எல்லாருமே வந்து ராக்கெட் மேல ஏறது வந்து நியூஸ்ல பார்த்திருக்கோம். ஆனால் அதே மாதிரி தான் உங்களுடைய வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வெற்றி என்கின்ற ராக்கெட்டை வந்து அப்படியே மேலே சுமந்துட்டு போயிட்டு இருக்க ஒரு ஹீரோ. ஸோ வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுடைய முயற்சி உழைப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிவேகமாக உங்களுடைய வெற்றி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது. அண்ட் ஒவ்வொரு படத்துடைய வெற்றியும் வந்து நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறீங்க? இல்லை, அது நம்ம தீர்மானிக்க முடியாது. ஏன்னா ஷோ ஹோஸ்ட் பண்ணும்போது நம்ம சில விஷயங்கள் யோசிக்கலாம், இல்லை அதை மட்டும் பண்ணிடலாம். பட் படம்ன்றது அப்படி இல்லை. இவ்வளோ பேரும் சேர்ந்து அடித்தது தான் இந்த வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி தான் ஒவ்வொரு படமும் அந்த டீம் வந்து பக்கபலமாக இருக்காங்க. நமக்கு என்ன நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ணுங்கிறத அவங்க தான் வந்து பண்ண வைக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி போஸ் பாண்டியை ஜெயிக்க வச்சது பொன்ராம் சார். இப்போ என்னென்னா அவருக்கு தான் அந்த பெரிய ப்ரெஷருமே. அடுத்து ரஜினி முருகன் என்னவா பண்ண போகிறோன்னு. பட் அப்படி பண்ணும்போது அந்த ரஜினி முருகன் கூட அந்த அவனை தாங்கி பிடிக்கிறதுக்குன்னு நீங்கள் ஆட்களை பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி வந்து டக்குன்னு வந்துரும்ன்றதை சொல்லிடலாம். சூரியன் ஆகட்டும், ராஜ்கிரண் சார், இமான் அண்ணன், யுகபாரி சார், பொன்ராம் சார், கீர்த்தி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து மொத்தமாக கடைசியாக வரும்போது நான் என் படம் ஜெயிச்சது அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் தான். பட் இதுக்கு பின்னாடி எல்லாரும் சேர்ந்தான். இது சிம்பிளாக சொல்லணும்னா தோனி போய் கப்பை வாங்கிக்கிற மாதிரி தான். மீதி இருக்க 10 பேர் விளையாண்டா தான் தோனி கப்பை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ நான் மட்டும் ஜெயிச்சேன்றதை பார்க்கல. அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கேன்னா அது தெரில. என்னுடைய அதுக்கு காரணம் நான் டேரக்டர்ஸ் தான் சொல்லணும். எனக்கு தெரியாதுங்க ஒன்றுமே. டெஃபினட்டாக இந்த சினிமாவில் தெரியாது. நமக்கு தெரிஞ்சது காமெடி பண்ண தெரியும், அவ்வளோதான். எங்கே விட்டிங்கனாலும் எதையாவது ஒன்று பேசி அப்படி ஒன்று பண்ணிக்கலாம். எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது அது அழகாக அமையுது, அவ்வளோதான். ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் இப்போ சொல்லும்போது வந்து நாங்கள் எந்த அளவுக்கு ரசிக்கிறோமோ அதே லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ரசித்தோம். அண்ட் தேட்டரில் வந்து மக்கள் எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸாக இப்போ உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம். அண்ட் இப்போ வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து வம்சி அண்ட் கீத் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் சாங் ப்ளீஸ். கொழி குவ கொண்ட செவல் குத்து போட குத்தடிக்க வந்து இருக்கேன் முருகன். ரஜினி முருகன் கன் 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 ரஜினி முருகன் கன் கன் கன். தண்டனக்கரத்தால தொட டப்பாங்குத்து ஆட்டத்தோட வந்து நிக்கிற உங்க நண்பன் முருகன். ரஜினி முருகன் கன் 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 ரஜினி முருகன் கன் கன் கன். நாளை என்ன ஆகும்னு கூட பாக்கெட்டுல சேவிங் இல்ல. கால நேரம் பார்த்து காத்து வீசவில்ல. கருத்தோட வாழ ஆசைப்பட்டா ஓவர் தொல்ல. கவலை ஏதும் எனக்கு இல்ல பங்கு பங்கு. நான் தலையில் மகுடம் தரிச்சிடாத கிங்கு கிங்கு. கவலை ஏதும் எனக்கு இல்ல பங்கு பங்கு. நான் தலையில் மகுடம் தரிச்சிடாத கிங்கு கிங்கு. ஸோ சிவா, இந்த குழந்தைங்க வந்து ஆடினதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் வந்து இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? நிறையவே என்ஜாய் பண்ணேன். நான் ஓடி விளையாட்டு பாப்பால சிவகார்த்திகேயன் சார் நிறைய பாட்டு பண்ணியிருக்கேன். அந்த பாட்டு பண்ணதில் எல்லாத்துலேயும் 20 தான். ஃபுல் மார்க் தான். சிவா சார் வந்து உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? I like him. He's nice. இங்கிலீஷ் பேசணும்னா எங்கள் சூரியன் பேசுவார். தம்பி பேச எனக்கு புரியும். எனக்கு அவங்க தெரியாது இங்கிலீஷ். டெல்மி I like him. I'll say movie. I'll see. குட்டியா. Yes. உண்மைக்கே இந்த ரெண்டு குழந்தையோட திறமைகளை பார்க்குறப்ப அப்படியே சின்ன வயசில் நான் என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது.
தம்பி நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவர் அப்படி தான் பேசுவாப்புல. இது தம்பியா தங்கச்சியா? தம்பி தம்பி. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ, சூப்பராக ஆடினீங்க. தேங்க்யூ ஹீத் அண்ட் வம்சி, தேங்க்யூ ஸோ மச். ராஜ்கிரண் சார், எல்லாருக்குமே வந்து தாத்தா இருக்காங்க. சில பேர் வந்து தாத்தாவை பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இவர் தான் எங்களுடைய தாத்தா அப்படின்னு வந்து பெருமையாக சொல்லக்கூடிய லெவலுக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்காக உங்களை நீங்கள் எப்படிலாம் மேம்படுத்திக்கிட்டீங்க? நான் ஒன்றுமே பண்ணுறதில்ல. இயக்குனர் என் புள்ள பொன்ராம், அவர் ராஜ்கிரண் அப்பாவுக்குள்ளேருந்து எதை எடுக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி வச்சுருக்கார். அவர் முடிவு பண்ணி வச்சு ஷூட்டிங் நடக்கும் பொழுது அதை சொல்கிறார். இந்த சீன் இதில் உங்கள்கிட்டருந்து இது வரணுப்பாங்கிறார். நான் அதை வெளியே கொடுக்குறேன். நான் ஒன்றுமே மெனக்கிறதில்ல. எங்கிட்டேருந்து என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கிறது அவர். அதாவது சுக்கு வந்து எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதோ அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரி நடிக்கிற சினிமா வந்து நாட்டுக்கே நல்லது அப்படின்ற ஒரு தாட் வந்து உண்மையை சொல்லுங்க, எவ்வளவு வாங்குனீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல, அது வந்து பப்ளிக்கா சொல்லக்கூடாது. எவ்வளவு அமௌண்ட் வாங்குனீங்கன்னு சொல்லிருக்கேன். உங்ககிட்ட வாங்க அதே அளவு தான் அவர்கிட்ட. பட் என்னைய பத்தி வரவே இல்லையே. அடுத்து வரும். இந்த ஒரு தாட் வந்து நீங்க எல்லாருடைய மனசுலயும் வந்து நீங்க விதைச்சிருக்கீங்க. சோ உங்களை இந்த கேரக்டர் பத்தி பர்టిక్యులரா சொல்லுங்க. தோத்தாதிரி இந்த பேர் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லுங்க. எப்படி வந்துச்சு இந்த படத்துல? அது உடனே அவர்கிட்ட கேட்க கூட சொல்றேன். நீங்க இல்லை உண்மைதான். ஆனால் பிரதர் வந்து ஃபஸ்ட்டு நான் ஷூட்டிங்கில் வந்து முதல் நாள் வந்து என் பேர் தோத்தாத்திரின்னு சொன்ன உடனே நான் கொஞ்சம் தயங்கினேன். நான் கேட்டேன், பிரதர் ஓகே, போஸ்ட் பாண்டி கோடி கொண்டாந்து நல்ல இடத்துல விட்டீங்க, இதுவும் சூப்பரு, ஆனால் இந்த பேர் மட்டும் கொஞ்சம் உள்வாங்குது பிரதர் அப்படின்னு. என்ன அப்படின்னு, இல்லை பிரதர் கொஞ்சம் தோத்தான்றது கொஞ்சம் ஜர்க் அடிக்குது பிரதர் அப்படின்னு. இல்லை நல்ல பேர், நீங்கள் அதை நினைக்கிறீங்க, நமக்கு வெற்றி கிடைக்கும்னு நினைங்க, அதை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படின்றாரு. உண்மைக்கு அந்த தோத்தாத்திரி பெரிய எனக்கு வெற்றி தெரியா, பெரிய வெற்றி தெரியும். தோத்தாத்திரி சேச்சாத்திரி ஆகிட்டார். இல்லை அதில் அந்த சோசியராக சொல்லுவார், டைலாக்கை போட்டிருப்பாரு, டைலாக்கில் போட்டிருப்பாரு, ஏப்பா தம்பி உன் பேரனா ரஜினி முருகன், தம்பி உங்கள் பேர் தோத்தாத்திரி, அதான் இன்னொரு வாட்டி எனக்காக தோத்தாத்திரி, இன்னும் ஒரே ஒரு வாட்டி. ஏமா என்னங்கன்னா ஒன்றாண்டா இல்ல அதுதான். ஓ 3 வந்தா 3 டைம்ஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து 3 வருவா இல்லை செகண்ட்லேருந்து 3 வருவா? செகண்ட்லேருந்து 3. ஓகே, தோத்தாத்திரி கொஞ்சம் சரிமா. அதனால் அதில் அந்த அவரை கேட்பார், ஏன் தம்பி ஏன் ஜெயிச்சாத்திரி ரவி சாஸ்திரி ஒன்று நான் சொல்லி ஆமாம் வாங்க சாவித்திரி விளக்கு திரின்னு வைக்கிறேன், பேசாமல் இருப்பாங்க. உண்மைக்கு பிரதர் நல்ல அவருக்கு பிறகு நான் கொஞ்சம் டவுட் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டேன், கையெடுத்துக்க முடியும் பிரதர். இன்னைக்கு உண்மைக்கு ஜெய்சாத்திரி ஆயிடுச்சு, அது ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஃபீலிங்ஸோட பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பசங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். இமான் சாரோட பாடல்கள் வந்து கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணுற பசங்க, லவ் பண்ணிட்டு இருக்க பசங்க எல்லாருமே வந்து கேட்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னா வந்து இமான் சாருடைய வெற்றி பாடல்கள் தான். நிறைய வெற்றி பாடல்கள் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பாடகர்களை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்திட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இதே மேடையில் வந்து மகிழினி மணிமாறன். ஸோ அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து நான் சென்னையே பார்த்தது இல்லைங்க, ஆனால் வந்து நான் மலேசியாவில் போய் நான் பாடினேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அந்த ஒரு ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண் கலங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது உங்களோட நல்ல முயற்சி வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த மேடையில் வந்து யுகபாரதி சாரும் இருந்தார். ஸோ அவங்க சொன்னது என்னன்னா வந்து இந்த என்னோட வெற்றிக்கு வந்து முழுக்க காரணம் வந்து இமான் சாரும் அண்ட் யுகபாரதி சாரும் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுடைய வெற்றி பாடல்கள் இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். முதல்ல நன்றி சொல்லணும் இறைவனுக்கு, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு, அப்புறம் இந்த டோட்டல் க்ரூ நம்பிக்கை, எல்லோரும் வந்து எங்களை டோட்டல் க்ரூ மேலே அவங்கவுங்க ஒவ்வொருத்தர் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, அதுதான் இப்படி ஒரு மிகப்பெரிய விளைச்சலை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு இயக்குனர் பொன்ராம் சாருக்கு நன்றியை சொல்லணும். அண்ட் யுகபாரதி சாரோட காம்பினேஷன் நிறைய படங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம். அதுவும்
முக்கியமாக பொன்ராம் சாரோட போன படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஒர்க் பண்ணிட்டு இது ஒர்க் பண்ணும்போது யாருமே சொல்லாமலேயே எங்களுக்குள்ளேயே அந்த ஒரு ப்ரெஷர் இருந்தது. இது நல்லபடியாக அது வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருந்தது. ஸோ பட் அந்த ப்ரெஷர் வந்து ஒர்க்கில் காட்டிக்காமல், அதாவது ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் இருக்காது. பட் அந்த சாங் பண்ணி முடிச்ச பிறகு இது ஓகேயா இல்லையான்னு டவுட்டு எனக்குள்ளேயே இருக்கும். அதுக்குண்டான ப்ரெஷர் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து எனக்கே அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒவ்வொரு சாங்குமே வந்து நான் அப்புறம் ஃபைனல் பண்ணிட்டு அன்றைக்கி நான் கம்போசிங் அவர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி நான் பல வாட்டி எனக்குள்ளேயே நான் ஓட்டி பார்ப்பேன். இந்த பாட்டு ஓகேயா, அவருக்கு நான் கொடுக்கலாமா, அது அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்ம மேலே வைக்கிறதுனால, நம்பிக்கை வைக்கும் போது இன்னும் பொறுப்புணர்ச்சி வந்து அதிகமாகும் இல்லையா? அதுதான் வந்து நடந்தது இந்த படத்துலையும். ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும். அண்ட் சிவா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 திரைப்படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். மனம் கொத்தி பறவை, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இந்த படம். அவருடைய கிராஃப் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எழில் சார் அந்த மனம் கொத்தி திரைப்பறவை அந்த படத்தோட இயக்குனர் வந்து அவர் பண்ண டிவி ஷோஸ்லாம் வந்து யூடியூப் லிங்க் வந்து காமிச்சிட்டு, இந்த பையன் தான் யோசிச்சிருக்கேன் இந்த படத்துக்கு, ஓகேவா அப்படின்னாரு. சார் மிஸ்ஸே பண்ணாதீங்க, இந்த பையன் தான் ஹீரோ அப்படின்னு வந்து அவர்கிட்ட அப்போ சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அது வந்து அப்போ ஆரம்பிச்சு ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து 3 படங்களுமே வந்து வெற்றியை தான் கொடுத்துருக்கு. அந்த படம் ஆக்சுவலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய அதுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஸோ இன்றைக்கி ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வளர்ந்துருக்காரு எல்லார் மத்தியிலையும். நாட் ஓன்லி ப்ரொடியூசர்ஸ், மக்கள் மத்தியிலையும் சரி, அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், மீடியேட்டர்ஸ் மத்தியிலையும் வந்து ஓகே இவர் வந்து ஒரு ரொம்ப சேஃபஸ்ட் பெட், அதை தாண்டி ஒரு முக்கியமான வின்னிங் ஹார்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய முத்திரை அவர் மேலே பதிந்திருக்கு. அதை இன்னும் அவருக்கு வந்து மிகப்பெரிய பொறுப்புணர்ச்சி அவருக்கு வந்து கொடுத்துருக்கு. அடுத்தடுத்த படங்கள் அவர் மிகப்பெரிய உயரங்கள் போகணுன்னு நான் எல்லாம் போல இறைவனை வேண்டிக்கிறேன். அண்ட் ராஜ்கிரண் சாரோடைய மிகப்பெரிய ஃபேன் நான். அவருடைய திரைப்படங்கள்லாம் வந்து பார்த்துருக்குறேன். ஸோ அவரோட திரைப்படத்தில் என்னடா இத்தனை படம் பண்ணிட்டோம், ராஜ்கிரண் சார் காம்பினேஷனில் எந்த படமும் வரலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக பொன்ராம் சார் இந்த படத்தில் ராஜ்கிரண் சார் ஒரு ரோல் பண்ணுறான்னு சொன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு சூரி, அவரை பற்றி சொல்லவே வேணாம். ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம இந்த மாதிரி ஒரு இயரில் வந்து ஒரு 7 to 8 ஃபிலிம்ஸ் வந்து ஒர்க் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் 6 ஃபிலிம்ஸ் வந்து சூரி இருப்பாப்புல என்னுடைய சிஸ்டமில். அடிக்கடி பேசிக்குவேன். நான் உட்காந்து ஆர்ஆர் உட்காந்து பண்ணும்போது என்னப்பா எந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணாலும் இந்த முகமே தெரியுது அப்படின்னு உட்காந்து சொல்லிட்டு இருப்போம். ஸோ ரொம்ப சந்தோஷம் சூரிய சாரோடைய வளர்ச்சியும். அண்ட் அவருடைய டான்ஸ் ஸ்கில்ஸ் அது வந்து குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து மெய் சிலிர்க்க வைக்கிது அவருடைய. இல்ல சூரியன் தான் சொல்றாங்க. அதுவும் இந்த ஸ்டெப் நாங்க பயங்கரமாவே ரசிச்சோம். அந்த ஸ்டெப் எங்களுக்காக ஒரு வாட்டி நீங்க ரசிச்சீங்க. பாபா பாஸ்கர்னு செத்துட்டியா மனுஷன், சண்டால பண்ண கொல்ல போறீங்க அப்படின்றாரு. அண்ணே விடுங்க பெண்ணா இந்த இப்போ போட்டு தெரியுமா, இப்போ மொத்தம் எவ்வளவு 48 டேக்கா விடுங்க, அவ்வளோ அந்த ரவுண்ட் 50 முடிச்சு கொடுக்குறேன். சரி, அதில் ஒரு டேக் எங்களுக்காக இந்த பண்ணிட்டீங்களா? அதான் இப்போ இல்ல நீங்க பண்ணணும். சரி எந்திரிச்சு சார் பரவாயில்ல சார், இது கார் மேல உட்காந்து பரவாயில்ல. அந்த ஆடியன்ஸ் எந்த மூமெண்ட் எப்படி பார்த்தாங்க அப்படிதான் போடணும். சரி ஓகே. சார் இந்த அப்படியே விட்டுருக்கலாமா, என்னைய கொண்டு போய் களத்தில் இறக்கி விட்டு. இதைத்தான் பாஸ்கர் அங்கேயும் சொல்வார். நான் 72 தடவை சொல்லி கொடுத்தேன் சூரி. ரைட்டு லெஃப்ட்டு திருப்பி லெஃப்ட்டு ஹெட்டு ரைட்டு பேக். ஓகே சார் ரைட் சொல்லி கொடுத்தேன்னா அவருக்கு எது லெஃப்ட் ரைட்டுன்னு தெரியாது. அவருக்கு கார்த்தி எது லெஃப்ட்டு எது ரைட்டு அப்படின்னு கேட்பாரு. லெஃப்ட்டு எது ரைட்டு, இப்படி போகிறதுனாலும் போங்க, இப்படி போகிறதுனாலும் போக அப்படின்னு. ஆனால் பயங்கரமாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை இந்த நேரத்தில் நான் மாஸ்டருக்கு தேங்க்ஸ் இருக்கணும், பாபா பாஸ்கர் மாஸ்டர். ஏன்டா இப்போ நீங்கள் கேட்குற அளவுக்கு ஆடியன்ஸுக்கு முன்னாடி அண்ணன் வந்து பரவாயில்ல சூரிய ஓரளவுக்கு ஹீரோ பக்கத்தில் இருந்து ஆடுறா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு மூமெண்ட் சொல்லி கொடுத்த மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். தினேஷ் மாஸ்டருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கீர்த்தி, நீங்கள் படத்தில் வந்து சிவாவை பார்த்து அப்படியே இப்படிலாம் கை வச்சுட்டு அப்படியே கண்ணடிப்பீங்க. ஸோ ஆனால் படத்தை பார்க்குற எல்லா ரசிகர்களும் வந்து உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு க்யூட்டான பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ எங்களுக்காக அந்த ஒரு கண்ணடிக்கிறதோட வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்பீச் நீங்கள் ஆரம்பிங்க. சிவா அவங்கள பாருங்க, அப்பதான் அவங்களை கண்ணடிப்பாங்க. இல்ல அந்த ஷாட் எடுக்கும்போது நான் இல்ல, அவங்க சும்மா கேமரா மாஸ்டர் இல்ல இங்க கார்த்தி இருந்தாப்புல, நான் தான் பார்த்தேன். சாப்பிட கூட போக மாட்டேன்ட்டாப்புல, அங்கே தான் இருந்தாப்புல. முதல்ல எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொங்கலுக்கு ஒரு பெரிய ஒரு விருந்தாகவே இருந்திருக்கு இந்த படம் எனக்கு எல்லாருக்கும். முதல்ல பொன்ராம் சாருக்கு நன்றி சொல்லணும். சார் தான் முதல்ல வீட்டுக்கு வந்து கதையெல்லாம் சொன்னார். ஒரு அவுட்லைன் தான் சொன்னார் கதையை பற்றி.
ஆனால் அதில் படத்தில் ஒரு சின்ன ஒரு அப்பா பொண்ணு அந்த ரிலேஷன் இருக்கு இல்லையா, அதை பற்றி மட்டும்தான் சொன்னார். அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சார் ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எல்லாருக்கும் இமான் அண்ணன் இவ்வளோ நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸுக்கெல்லாம் பின்னாடி அவரோட பாட்டு தான். அப்புறம் ராஜ்கிரண் சார், அவர் கூட எனக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இல்லை, ஆனால் எனக்கு செட்டில் அவரை பார்க்கும்போதே இப்படி கை கால்லாம் உதறும். சின்ன வயசுலேருந்தே பெரிய ஃபேன் நான் அவரோட. ஆனால் கூட ஒன்று ரெண்டு சீனில் கூட நின்று இருக்கோன்னு நினைக்கும் போது, ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவா, சூரியன் 2 பேரும் சேர்ந்தா சொல்லவே வேணாம். 2 பேர் கலாய்ச்சி ஓட்டுவாங்க. சிவா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் அவர் ஆஸ் அன் என்டர்டெய்னர் எல்லாமே ரொம்ப நல்லா கோப்பப் பண்ணுவார். அண்ட் முகத்தை பார்த்து சொல்லுவார், நல்லா இருக்குது நல்லா இல்லை எல்லாம் சொல்லுவார். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் அவர்கிட்ட. அது ஒரு ஆக்டரை டெவலப் பண்ணும். அண்ட் சூரியன்னா அதே மாதிரி தான். ஏதாவது ஒரு ஷார்ட் நல்லா இருக்குன்னா ரொம்ப நீங்கள் எதுவும் சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல சிவா சிவான்னு சொல்றீங்க, ஆனா இவரை மட்டும் அண்ணான்றீங்களே, அதுதான் என்ன ரீசன் பின்னாடி? நியாயமான விஷயம் தான். அவரும் என்ன தங்கச்சின்னு தான் கூப்பிடுவாரு. ரொம்ப பிடிச்ச தங்கச்சி அவர். பார்த்தீங்களா, அவர் தங்கச்சின்னு கூப்பிட்டதுனால தான் நான் அண்ணான்னு கூப்பிட்டேன். இல்ல வழக்கமா எல்லாருமே தங்கச்சின்னு அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டா அவருக்கு விடுங்கம்மா, நீங்க சொல்லாம இருந்தா போதும். நீங்க ஒரு வாட்டி சொல்லிருங்க, சூரிய நான் சந்தோஷப்படுவேன். நான் தீபாவளிக்கே நான் சொல்லிட்டேன் அவரை மாமாண்டு தானே, அது பரவாயில்ல விடுங்க. இல்லை, ஆக்சுவலாக சிவா கூப்பிட்றத கேட்டு தான் நானும் சூரியனை அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தேன். ஸோ சூரியனும் இந்த மாதிரி 1-2 ஷார்ட்ஸுக்கெல்லாம் நிறைய அப்ரிஷியேட் பண்ணுவார். ஏன்டா அப்போ நான் நடிக்கிறப்ப என்ன சொல்லுவான்ட்டு முன்னாடி போய் முந்திக்கிறது. ஸோ அண்ட் யுகபாரதி சார் ரொம்ப நல்ல வரிகள் கொடுத்துருக்காரு. அண்ட் மொத்தமாக அண்ட் ப்ரொடியூசர்ஸ் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஏதோ கேட்டிங்களே கன்னடியன்மா, கண்டிப்பா அது அது நான் ஞாபகம் வச்சிருப்பேன் சார். கண்டிப்பா நான் ஞாபகம் நீங்க விட மாட்டீங்க போல இருக்கு. இல்லை ஆக்சுவலாக அது ஸ்டார்டிங்ல தான் வருவேன் நான், அதனால இல்லை அது பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி வந்ததுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அது யூஸ்வலாக ஆக்சுவலாக இவங்க ஷார்ட் போயிட்டுருக்கும்போது, சூரியன் சிவா ஷார்ட்லாம் போயிட்டுருக்கும்போது நான் பாட்டுக்கு மானிட்டர் சைடில் சேரில் உட்காந்துட்ருப்பேன். ஸோ சேரில் உட்காந்துருக்கும்போது நான் இப்படி தான் உட்காருவேன். ஸோ அது உட்காரத பார்த்து பொன்ராம் சார் அன்னிலேருந்தே சொல்லிட்டு இருந்தார், பாட்டில் கீர்த்தி இது வரணும், கீர்த்தி ஏதாவது ஒரு ஷார்ட்டில் இது போட்டணும். சார் இப்படி எப்படி சார் வைக்கிறது? இல்லை 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 ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த லிரிக்ஸ் சொன்னாங்க. நோட் பண்ணி அவர் வந்த நாள்ல அதை மட்டும் தானே நோட் பண்ணிட்டு இருந்தாரு. இங்க வேற. சரி, இப்போ நாங்களும் நோட் பண்றோமே அதை, ப்ளீஸ் லைவா எங்களுக்காக. யாரை பார்த்து பண்ணணும்? சிவா. ஸோ இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான வரிகள் நீங்க கொடுத்துருக்கீங்க. அண்ட் தமிழ் புத்தாண்டுல தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே பெருமைப்படக்கூடிய மாதிரி ஐயா கி வீரமணி அவர்கள் சிறந்த பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த விருது எங்களுக்கும் சந்தோஷம் கொடுத்துருக்கு. அண்ட் ஸோ இதற்கு காரணம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பும் அண்ட் உங்களுடைய எளிய தமிழ் மட்டும்தான். அண்ட் இந்த படத்துடைய வெற்றி பாடல்கள் அமைஞ்சது காரணம் சொல்லுங்க சார். விருது என்னென்னா பெரியார் விருது அப்படிங்கிறது ரொம்ப வாழ்க்கையில் நான் ரொம்ப முக்கியமான ஒரு விருதாக கருதுறேன். என்னென்னா முதல்ல சென்னை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நான் ஒரு மேடையில் ஏறி பேசினேன் அப்படின்னு சொன்னாக்க, நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெரியார் திடலில் தான். அந்த பெரியார் திடலில் 25 ஆண்டுகள் கழித்து ஒரு பெரியார் விருது அப்படின்னு வாங்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எந்த மேடையில் நம்ம முதல்ல தொடங்கினோமோ அந்த மேடைக்கே நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருந்தது. இந்த நேரத்தில் அந்த விருதை கொடுத்த தமிழர் தலைவர் வீரமணி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதான் பொதுவாக என்னென்னா ரஜினி சாருக்கு பாட்டு எழுதும்போது, ரஜினி சாருக்கு பாட்டு எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ரஜினி சாருக்கு பாட்டு எழுதுறது நமக்கு பதட்டம் இருக்காது, ஆனால் சுற்றி இருக்கிறவங்க ஏற்படுத்துகிற பதட்டம் ஒன்று இருக்குல்ல, அந்த பதட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சார் கேட்டாங்களா, என்ன வரி எழுதியிருக்கீங்க, அதாவது பார்க்குறவங்கலாம் கரெக்ஷன் சொல்லுவாங்க, பார்க்குறவங்கலாம் அபிப்பிராயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த ரஜினி படத்துக்கு நான் எழுதும்போது என்ன ப்ரெஷர் இருந்ததோ அதே ப்ரெஷர் ரஜினி முருகனுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மிகையே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு இருந்தது. எனக்கு இன்னொரு ஒரு கூடுதலான சந்தோஷம், கூடுதலான ஒரு செய்தி இருக்குது. தமிழ் பாடலாசிரியர்கள்லேயே சிவகார்த்திகேயனுக்கு அதிகமான பாட்டு எழுதினவன் நான் ஒருத்தர் தான்.
அதனால் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ச்சியாக வந்து என்னென்னா நம்ம எழுதுறதுனால வெற்றி அடைஞ்சு நான் எப்போதும் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் நடிக்கிறதுனால வெற்றி அடைஞ்சிருது. அதே மாதிரி இமான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்னோடனே இதயத்திலேருந்து ஒரு அன்பும் நெகிழ்வும் அப்படியே சுரந்து வரும் எனக்கு. அது என்ன காரணம் என்னென்னலாம் எனக்கு தெரியாது. இயல்பான ஒரு நகரத்திலே வளர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு மண்ணிசையை புரிந்து கொண்டு மக்களுடைய மொழிக்கு அது எப்படி லகுவாக அதை வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான்லாம் கிராம பகுதியிலேருந்து வந்தவன், நானோ அல்லது பொன்ராமோ அல்லது சூரியோ. ஆனால் இமான் வந்து எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு மக்கள் வழக்கு தமிழை உள்வாங்கி அதுக்கு இசையமைக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது ஒரு படம் இல்லை, 2 படம் இல்லை, ஏறக்குறைய ஒரு 100 பாட்டு நெருக்கி பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். 100 பாடலில் ஒரு 90 பாட்டு வந்து வெற்றி அடைஞ்சிருக்கும். அது எப்படி முடியுது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் பொன்ராம் பற்றி சொல்லணும். பொன்ராம் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பண்ணும்பொழுது அவருக்கு இருந்த பதட்டங்கிறது வந்து அது ஒரு முதல் படம், அது வெற்றி அடையணுங்கிற ஒரு பதட்டம் மட்டும்தான் இருந்தது. இந்த ரஜினி முருகன் வந்து பார்க்கும்போது பார்த்தாக்க வெற்றி அடைகிறதுக்கும் ஏற்கனவே அடைந்த வெற்றியை விட பெரிய வெற்றி அடையணுங்கிற ஒரு இயல்பாகவே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பதட்டம் வந்து மொத்தத்தையும் எங்கள் மேலே இறக்குவார். ஆனால் அதை ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார். சார் இது ஓகே தானே சார், ஓகே தானே சார், சார் சார் அப்படிம்பார். அவர் 3வது தடவை ஓகேவா இல்லையான்னு நாங்கள் 2 பேரும் பார்த்துக்குவோம். நாங்கள் 2 பேரும் அழுத்துவோம், இல்லை சூப்பராக வரும், நல்லா வந்துடும் அப்படின்ட்டு. நல்லா வந்துருந்தானா அப்படின்னு எங்களுக்கும் தெரியாது. ஆனால் அவருக்காக நாங்கள் வந்து அந்த சொல்கிற அந்த இடம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவரோட ரசனை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப இயல்பாக. அநேகமாக என்னென்னா நிறைய எழுதி வாங்காத ஒரு இயக்குனர்கள் அவர் ஒருத்தர், அதனாலே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இமான் வந்து ஒரே ஒரு டியூன் தான் போடுவார். அவர் ஏற்கனவே ஹோம்ஒர்க் பண்ணி நல்லா போட்டுருவாருங்கிறது வேறு. அதை எப்படி அவர் அதை கொண்டு வந்து அதை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பாடல் வந்து எல்லா படத்துக்கும் பாட்டு எழுதுகிறோம், ஆனால் இது கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் அது எந்த அளவுக்கு பார்க்குறவங்களை வந்து ரசிக்கிற மாதிரி. இப்போ மேலே ஒரு கண்ணுங்கிறது வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயினே பார்த்து அவங்க எப்போ கண்ணடிச்சாங்கிறதெல்லாம் அவர் கவனிச்சிருக்காருன்னா பாட்டுக்காக தான் கவனிச்சிருக்காரு. அதனால் நம்ம அதை அப்படி சொல்லிட முடியாது. அது அவ்வளோ ஆத்தாடி இல்லை அவ்வளோ கண்ணு அவர் வந்து மேலே ஒரு கண்ணுங்கிறதுக்காக கண்ணடிக்கிறத வந்து கவனிச்சிட்டே இருந்து பண்ணியிருக்காரு. எங்கள் மேலேயும் ஒரு கண்ணு வச்சிருக்கலாம், ஒரே கண்ணு பண்ணிருக்கீங்க. ஏன்னா ஆக்சுவலாக பொன்ராம் சார் வந்து சாங் ஷூட்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டு அடுத்த ஷெடியூலுக்கு சாங் தேவை. அதுக்காக வந்து மீட் பண்ணும்போது மேலே ஒரு கண்ணு சாங் ஷூட் பண்ணிட்டோம் சார், ஒரு 4 நாள் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்குக்கு உண்டான பேக்ட்ராப் வந்து எப்படி பண்ணோம், கேமராமேன் எப்படி ஷாட் எடுத்தார், அதெல்லாம் எதுவுமே சொல்ல. அந்த பொண்ணு சூப்பராக கண்ணடிச்சிது சார். 4 நாள் சாங் எடுத்தோம் சார். அந்த பொண்ணு அந்த மாதிரி ஏதோ கை வச்சு இப்படி ஏதோ பண்ணிச்சு சார். அது மாதிரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். வேறு எதுவுமே சொல்லுங்க சாங்கை பற்றி. பொன்ராம் எப்போதுமே உண்மையானவர் தான், அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. பாரதியை பற்றி நான் ஒன்று சொல்லணும். அதாவது இந்த இம்சையெல்லாம் தாங்காமல் தான் வந்து அந்த பல்லவி என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மாங்கிறது வந்து அந்த பாட்டு வந்து என்னென்னா, இந்த பாட்டை வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த படத்தில் இன்னொரு சிறப்பு ஒன்று இருக்குது. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் வந்து சிவா பாட வராரு அப்படின்னு சொன்னோன்னே நான் அந்த ரெக்கார்டிங் வரவே இல்லை. ஓகே, நானே வரல சார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் எஸ்கேப் ஆகி போயிட்டேன். ஆனால் இந்த படத்தில் வந்து அதே மாதிரி என்னென்னா, இமான் சொன்னார் சிவா பாடுறேன்னு சொன்னாப்புல, நான் பாடிட்டு வைக்கிறேன், ஏன் நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னார். என்னமா இப்படி பண்ணுறீங்களேமா சொன்னோன்னே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு, இன்னொருத்தர் ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இந்த வெற்றியை வந்து தொடர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக, உங்களை வாழ்த்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி வந்திருக்காரு. ஸோ அவரை இப்போ நம்ம வெல்கம் பண்ணிடலாமா? நிச்சயமா. லெட்ஸ் வெல்கம் இமான் அண்ணாச்சி. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. அண்ணாச்சி வெல்கம். உங்களை பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த டீமை வந்து வாழ்த்துறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. அண்ட் இந்த படத்தை பார்த்து நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமானீங்க? அது வந்து படம் பூஜை போட்டு ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், அவர் ஹீரோகிட்டே நான் சொல்லிட்டேன், அந்த டைட்டிலுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் அப்படின்னு. அப்புறம் ஷூட்டிங்கெலாம் முடிஞ்சு இடையில ஒரு சாங்குக்காக வந்து நம்ம தேனியில் இருக்கும்போதும் தனியாக சந்தித்து பேசுகிறோம். இப்போ கூட அவங்க பார்த்தீங்கன்னா 2 பேரும் குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா தலைப்பு அந்த மாதிரி இருக்குல்ல, ரஜினி அப்புறம் ஒரு முருகன். அவர் அழகுன்ற சொல்லுக்கு முருகான்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கரெக்டாக இருக்கா இல்லையா? அதனால் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னேன். அதுமாதிரி சாருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள் சொன்னேன். படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி சார். அப்போ அப்படி இப்படிமா தாண்டி வந்தாலும் கூட எனக்கு உறுதியாக நம்பிக்கை இருந்துச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கணும். அது 3 மடங்கு வெற்றி, இது மிகப்பெரிய வெற்றி. கண்டிப்பாக நம்ம டீமில் இருக்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. அண்ணாச்சிக்கு ஒரு ஓ போடலாமா? ஓ ஓ
ரொம்ப நன்றி. ரொம்ப நாளாக ஓ போட்டுக்கிட்டு இருக்கல, வேறு ஏதாவது மாற்றி போட்டேன்னே. ஆகாவா? இன்னொரு வாட்டி மைக்ல வச்சு சொல்லுங்க. ஆடாடா. ரொம்ப நன்றி. பயங்கர பிஸியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாழ்த்து சொல்கிறதுக்காக வந்தேன். நான் அப்படியே கிளம்பிடுறேன். நீங்கள் தொடர்ந்து ஜாலியாக பேசுங்க. என்ன ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணாச்சி. வந்து நீங்கள் எங்களை இது நம்ம குடும்பம். அப்புறம் என்ன இது பர்மிஷன் கேட்டு வரக்கூடாது. என்ன எல்லாம் இன்னும் இதே வெற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா நம்ம டீமுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி இன்னும் காத்திருக்கு. ஆமாம், அதே போல் தொடர்ந்து நம்ம அப்படியே பயணப்படுவோம். வெற்றி பாதையிலே சொல்வோம். கண்டிப்பாக கடவுள் நம்ம கூட இருக்கார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி. ஐயா ராஜ்கிரண் அவர்களை பற்றி சொல்லணும். மஞ்சப்பை விழாவிலையும் இதே அரங்கத்தில் இதே மாதிரி பேசியிருக்கோம். அது என்னமோ தெரில, அவங்களோட பணியாற்றுற அல்லது அவங்களோட சம்மந்தப்படுற படங்கள் வந்து வெற்றி அடையுது அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்குது. அதுக்கு என்ன காரணம்? நடுநாயகமாக அவர் இருக்கிறதுனாலையா இல்லை நாயகமாக அவர் இருக்கிறதுனாலையான்னு எனக்கு தெரில. நிச்சயமாக வந்து அந்த அந்த திரையில் வந்து பார்க்குற போது அவங்க உச்சரிக்கக்கூடிய வார்த்தை அந்த எந்த துணியில் இருக்குது அப்படிங்கிற அந்த மொத்த கதையும் உள்வாங்கி கொண்டு அவர் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நான் கொஞ்சம் மிகையாக சொல்கிறதா இருந்தாலும் கூட நடிகர் திலகம் இல்லைங்கிற ஒரு குறை வந்து ஐயாவை பார்க்கும்போது அப்பப்போ குறையும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கதையோடு ஒற்றி அவங்க பயணிக்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப தான் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த வெற்றி. இந்த வெற்றிக்கு ரொம்ப முக்கியமாக பின்னாடி இருக்கக்கூடிய இயக்குனர்கள், குறிப்பாக பொன்ராம், அதுக்கப்புறம் அந்த தயாரிப்பாளர்கள் லிங்குசாமி மற்றும் சுபாஷ் 2 பேருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். சூப்பர். ஸோ தீபாவளி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சூர்யா நான் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது அவர் வந்து சூரி மாமா சூரி மாமா. ஸோ அவர் வந்து நான் இன்டர்வியூ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா வந்து இதே போல் நடந்துச்சு. விடுங்க, அடுத்து பாஸ் வண்டி கேப்பில் நடந்துச்சு. தீபாவளிக்கே முடிவு பண்ணிட்டாங்க. போச்சுரா, நம்ம தான் லேட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக வந்து நடிச்சு காமிச்சாரு. பின்ன என்ன சர்பத்தை போட்டால் வந்து தகராறு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கீர்த்தி சொல்கிற டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி சொல்ல வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து லைவாகவே வந்து கீர்த்தி இருக்காங்க. அதனால வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அவங்க சொல்ல போகிறாங்க, போலீஸை கூப்பிட போகிறேன், நீங்கள் வந்து என்ன சர்பத்தை போட்டால் தகராறு பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்ல போகிறீங்க. இப்படியா சொன்னீங்க? உங்க அளவுக்கு வராது. யாருக்கு வரும்? ஓகே தங்கச்சி ஸ்டார்ட். இது என்ன இங்க தான் போயிட்டு இருக்கு? இல்ல இல்ல கார்த்தி இல்லாம நாங்க இல்லாம இங்க இருந்து அவரு ஆரம்பிக்கணும். அப்படியே அந்த சீனே ஆரம்பிக்கிறேன். ஆட்டோ இடல அப்ப பாஸ்கரன் கூப்பிடுங்க. நான் சொல்றேன் ஆட்டோ வந்துருச்சு. இங்க பாருங்க ஆட்டோ வந்துருச்சு. அப்படியே இமேஜினேஷன் போங்க. அண்ட் இப்போ வந்து உங்களோட டயலாக் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஆரம்பிக்கிறேன். வாடி 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 தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ணுற மாதிரி பார்ப்பீங்களா, லவ் பண்ணுற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, எங்கள் ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கல, என்ன சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா ஒன்னுடியே. என்னடா தண்ணியை போட்டு வந்து தகராறு பண்ணுறீங்களா? பின்ன சர்பத்தை குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணுவாங்க. மரியாதையாக போயிடு, இல்லை போலீஸை கூப்பிட்டுருவேன். சார் போலீஸ் கூப்பிடுறாங்க, ஓடிடுங்க. எவ்வளோ நேரம் தாம்மா நீயே வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருப்ப, நாங்களும் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்கள மறந்துட்டோமே. கேட்க போறீங்க? அடாடா, ஒரு சனிக்கிழமை தாம்பரம் வித்யா தேட்டரில் ஃபேமிலியோட ரஜினி முருகன் படம் பார்த்தேன். ரொம்ப அருமையாக வந்திருந்து. நன்றி சார். ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படியே வந்து. ஆக்சுவலாக அந்த படத்தை பார்க்குறப்போ, அந்த படத்தில் உங்களை பார்க்குறப்போ எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் அக்கா வீட்டு பையன், எங்கள் அண்ணன் வீட்டு பையன் ஒரு பார்க்க மாதிரி ஒரு ஃபீலிங் படம் முழுக்க. தேங்க்யூ சார். அந்த மாதிரி தான் ஃபீலிங் இருந்தவங்களே ஒரு நடிகரை பார்க்குற மாதிரி உண்மையிலே ஃபீலிங் இல்லை. நன்றிண்ணே, அதுதான் வேணும். நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையில் ஆரம்பித்து இளைஞர்கள், அப்புறம் வந்து பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, இந்த மாதிரி ஒரு பெரிய ரேஞ்சே நீங்கள் அவங்க மனசில் இடம் பிடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. அது வந்து இப்போ நான் சாதாரண மட்டும் இல்லை, ரசிகர் மட்டும் கிடையாது, பப்ளிக்கிட்டே நான் நார்மலாக பேசுகிறப்போ உங்களை பற்றி ரொம்ப நல்லாவே சொல்கிறாங்க. தேங்க்யூ. இதில் நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, உங்கள் மேலே உயிராக இருக்காங்க. உங்களோட இந்த தம்மடிக்காத ட்ரிங்க்ஸ் சாப்பிடாத கேரக்டர் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. தேங்க்யூ. இல்லை, நான் எப்பவுமே என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுருப்பேன், பெற்றவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை உங்களை சந்தோஷமாக வச்சுக்கோம் அப்படிங்கிறது தான். அதை பண்ணால் போதும். அவங்க என்ன கேட்குறாங்களோ செஞ்சு கொடுக்குறதுல தப்பே இல்லை. அதை நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். வேறு இது தனியாகலாம் அட்வைஸ், அவங்களாம் நம்மளை மீறி இருக்காங்க. அதெல்லாம் ஓகே. ரொம்ப தேங்க்யூ சார். உங்களுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய முதல் கேள்வி பொன்னுராம் சார்கிட்ட. என்னன்னா, அந்த ஷாட் ஒன்று வச்சுருந்தீங்க பாருங்க, நம்ம ராஜ்கிரண் சார் சூரிய தூக்கிட்டு நிற்பார், சூரி சோலையமானு கத்துவார்.
அவர் கத்துனார் இல்லையோ பின்னால நான் உழுது சிரிச்சேன். ராஜ்கிரண் சார் இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா சொல்லும் போது வந்து பாருங்க இந்த அளவுக்கு நாங்க ரசிச்சிட்டு இருக்கோம் அண்ட் திரும்ப எல்லாருமே போய் படம் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் உங்க 2 பேரையும் வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ஆன் ஸ்கிரீன்ல வந்து பார்க்கும்போது இவங்க உண்மையாலுமே வந்து தாத்தா பேரன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய வந்து சேட்டைகள் அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ நான் என்ன திரும்ப கண்டினியூ பண்றேன், நீங்க சொல்லுங்க இப்போ. இந்த கதாபாத்திரம் தாத்தா கதாபாத்திரம் பேரன், இந்த கதைக்கு கிளைமாக்ஸில் ஒரு ஃபைட் வரணும் வில்லனுக்கும் ஹீரோவுக்கும். அங்கே இந்த கதை பிரகாரம் தாத்தா ஃபைட் பண்ண வேண்டியதில்லை, பேரன் தான் ஃபைட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்பர் 1 இருக்கிற ஹீரோ அவர் சிவகார்த்திகேயன். அங்கே தாத்தாவையும் ஃபைட் பண்ண வைப்போம், தாத்தா நாளே அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் பொன்ராம் சொல்லி தயாரிப்பாளர் லிங்குசாமி சொல்லி 3 பேர் சேர்ந்து டிசைட் பண்ணுறாங்க. அந்த ஃபைட்டில் தாத்தாவையும் கோர்த்து விடுங்க, அவரு 4 அடி அடிக்கட்டும்னு. இந்த பெருந்தன்மை ஹேட்ஸ் ஆஃப் டு சிவகார்த்திகேயன். இந்த ஃபைட்டை அமைச்ச மாஸ்டர் சில்வா அவர் எல்லாருக்குமே அந்த ராசாவின் மனசில் தான் மைண்டில் நிற்கிது. இப்போ ராசாவின் மனசில் வந்து 25 வருஷம் ஆகிப்போச்சுங்கிறதுலாம் யார் மைண்ட்லேயும் இல்லை. இப்போ அவர் அப்பா வர்றாருப்பா, உதைக்கிறீங்க, உதைச்சி போய் அவனை அப்படியே பிடிக்கிறீங்க, அப்படியே தூக்கி வச்சு அடிக்கிறீங்க, உடைக்கிறீங்க. சரி தம்பி அப்படின்ட்டேன். இது ஒரு ஷாட் பண்ணினோடனே அப்படியே வந்தார். அப்பா சூப்பராக இருக்குப்பா, நல்லா பண்ணுறீங்கப்பா, என்னப்பா எனர்ஜி அப்படின்னாரு. நீங்கள் கொடுத்தது தான் தம்பி எனர்ஜி, நீங்கள் நம்புனீங்கள்ல, என்ன நான் செய்வேன் நம்புனீங்கள்ல, அந்த நம்பிக்கை தான் எனக்கு கிடைச்ச எனர்ஜி அப்படின்னு. ஸோ இந்த 4 பேர் சேர்ந்து அங்கே தம்பிமான் அங்கே ஒரு பாட்டை போட்டார் பாருங்க, தூக்குச்சது. அந்த இடத்துல அது என்னன்னா நம்மளை ரசித்து மைண்டில் செட்டாக இருக்கிறது, டியூனப்பாக இருக்கிறதுனால இந்த வேட்டியை தூக்கி கட்டி வரும்போது அங்கே ஒன்று போடணும், நம்ம யாருன்னு காட்டணும். நாங்கள் அந்த பாட்டை போட்ட உடனே தூக்கி சொல்லுங்க தங்கச்சி. இப்போது நிறையா இவ்வளோ ஹர்டல்ஸ்லாம் பார்த்து தடைகளெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க. இந்த சமயத்தில் எது உங்களை இவ்வளோ தூரம் பூஸ்ட் பண்ணுச்சு? நிறையா பேரோட முடியாதுன்ற வார்த்தை தான் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ காமெடியில் வந்து சீரியஸ்ன்னு சொன்னோடனே எனக்கு வந்து சமுத்திரக்கனி சாரோட ஞாபகம் வருது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு. ஒரு வில்லன் வந்து முதல் முறையாக வந்து அலறது இந்த படத்தில் தான். அண்ட் வில்லன் அழும்போது ரசிகர்கள் வந்து சிரிக்கிறதும் இந்த படத்தில் தான். ஸோ அவருடைய கேரக்டரைசேஷன் பற்றி சொல்லுங்கள், ஏன்னா அவருடைய டைமென்ஷன் வந்து நிறைய இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இந்த 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 கேரக்டர் வந்து சார் இங்கே இல்லை, சமுத்திரக்கனி அண்ணன் இல்லை. அண்ணன் வந்து இது வந்து நான் இந்த கேரக்டர் நான் ஊரில் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக அவரோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதா சாரை வந்து ஆமாம், அதாவது நீலிக்கண்ணீர்னு சொல்லுவாங்க, நீலிக்கண்ணீர்னு. அதாவது அழுது பொதுவாக பெண்கள்லாம் பண்ணுறது தான். நான் உங்களை சொல்லுங்க, பொதுவாக வந்து பண்ணுறது தான் இல்லையா? அதான் அப்போ அவங்க பொண்ணு இல்லையா? சரி சாரி, அதை அழுது சாதிக்க முடியும்னா அழுது உண்மையிலே அழுதுட்டா எல்லாம் நம்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த கேரக்டரோட இது. அந்த கேரக்டர் கத்தி எடுக்காது, குத்தாது, ரத்தம் பார்க்காது, ஆனால் வில்லனாக இருக்கும், காரியம் சாதிக்கும். அது மாதிரி ஒரு இந்த கேரக்டர் டிசைன் அது மாதிரி ஒரு ஊரில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கேரக்டர் லைவான கேரக்டரை பார்த்து தான் அதை நான் பிளான் பண்ணேன். அது உண்மையிலேயே நல்லா நினச்சது மாதிரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கு அண்ணன் சமுத்திரக்கண்ணனோட சப்போர்ட், ஃபுல் டைலாக் வந்து சிங்கிள் ஷாட்டாக அடித்தார். சப்போர்ட் இவங்க கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது கரெக்டான டெலிவரி பண்ணுறது. இது ஒரு வில்லன், நார்த் இந்தியன் வில்லனாக கூட போட்டிருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஊருக்காரர் தான் பண்ணணும், அதுவும் மதர் ஸ்லாங் தெரிஞ்சு தான் பண்ணணும்னு சொல்லி அண்ணனை போட்டோம். சாரோட அடிக்கடி சொல்லுவார், தம்பி அருமையான கேரக்டர்ப்பா, நம்ம படத்தில் வந்து நீங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு ஒவ்வொரு கேரக்டர் பற்றியும் ராஜ்கிரண் சார் சொல்லுவார். அதில் ஸ்பெஷலாக வந்து இதுவும் இருக்குது, எங்கள் கேரக்டர் மட்டும் நல்லா இருக்குன்னு நினச்சி பார்க்க மாட்டார், மற்ற கேரக்டரும் நோட்டீஸ் பண்ணுவார். ஸோ அப்படி சொன்னதில் ஸ்பெசிஃபிக்காக சார் சொல்லுவார் இந்த கேரக்டர் அருமையாக. ஸோ இது பெரிய நல்ல விஷயம் தான். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, நியாயமான அந்த இடத்துல ராஜ்கிரண் சார் வந்து சீரியஸாக பேசுகிறப்ப எல்லாத்துக்கும் கண்ணு கலங்கிருச்சு, ரொம்ப சைலண்ட் ஆகிட்டோம். இப்போ வில்லன் சமுத்திரக்கண்ணன் அழுகிறப்ப ஹீரோ 4 காத்து 4 டே நீ ரொம்ப நடிக்காதடா, இந்த ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த மனுஷன் அண்ணன் அழுதோடனே எல்லாத்துக்கும் அழுக வந்துருச்சு. நாங்கள் ஆப்போசிட்டாக இருக்கணும், ஆனால் அழுதுறேன் நான், எனக்கு
தண்ணி வருது கண்ணில். ஏய் நம்ம எதிர்க்கட்சி அழக்கூடாது. இல்லை உண்மையிலே அப்படிதான் ஆகிட்டோம். ஷார்ட் முடிஞ்சோன்னு என்ன கார்த்தி இப்படி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அதை டைலாகாக ஒன்று எடுத்திருந்தோம். ஒருவேளை உண்மையிலே நம்ம தாத்தா ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாரோ அந்த லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. ஒரு மாஸ்டர் ஷாட் எடுத்தாங்க. அங்கே ரொம்ப வயசான பாட்டிங்கெலாம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஷூட்டிங்காக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தெரியல போல அது ஷூட்டிங் சொல்லி. சார் வந்து அழுது முடித்த பிறகு அவர்கிட்ட வந்து சமுத்திரகனி சார்ட்ட சொல்லிட்டு போனாங்க, இங்கே பாரு தம்பி உன் பக்கம் தான் நியாயம் இருக்குது, இவங்க எல்லாம் உன்னை ஏமாற்ற பார்க்குறாங்க. இது உண்மையிலே நடந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா? உண்மையிலே நடந்துச்சு. நீ கவலைப்படாதப்பா, நீ கவலைப்படாப்பா, நீ தான்ப்பா ஜெயிக்கணும், உனக்கு உன்னை ஏமாற்ற பார்க்குறாங்க எல்லாரும், உன் பக்கம் நியாயம் இருக்குப்பா, நீ விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அது நான் இப்படியே நின்றுட்டு பாதியில் தான் இதை கேட்டேன். என்னன்னு சொல்லிட்டு போகுது, நல்லா தம்பி அது இப்படி சொல்லிட்டு போகுது தம்பி. போயிட்டு அவங்க ஒரு இடத்துல உட்காந்துக்குச்சு. இன்றைக்கி இந்த பஞ்சாயத்தில் என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோமே, எப்படி ஏமாத்துறாங்களா இந்த பிள்ளை எல்லாரும் சேர்ந்துன்னு. இவங்க கேமராலாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. பட் அந்தளவுக்கு அது கனெக்ட் ஆகிட்டாங்க. அவர் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணது தான் அதுக்கான காரணம்னு நினைக்கிறேன். சமுத்திரகனி சார். எனக்கு வந்து அந்த 2 ஹீரோங்களை பிடிக்கும். பிடிக்குமா? ஹீரோ ஹீரோயின் பிடிக்குமா? சரி, அந்த 2 அதாம்மா. பேர் சொல்லுங்க. பேர் தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா அப்படிங்குது அந்த பாப்பா. சிவாங்கர், கீர்த்தி, கீர்த்தி அக்கா. கீர்த்தி அக்கா. பரவாயில்ல ஆன்ட்டின்னு சொல்லல, அது வரைக்கும் சந்தோஷம். இல்லை சொல்லலை. இல்லை சூரிக்கு வந்து பங்கு, இந்த படத்தில் உங்களோட பங்கு சூப்பர் கிங்கு. என்ன ஒரு பஞ்ச் டயலாக் உங்களுக்காக சொல்லியிருக்காங்க பாருங்க. சூப்பராக நடிச்சிருந்தீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேட்டரில் போய் அந்த 2.5 மணி நேரமும் சிரித்து 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 எல்லாருக்கும் இருந்த கவலைகள்லாம் மறந்து சிரிச்சிட்டு இருந்தோன்னா அந்த படம் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. வாழ்க வளமுடன். ரொம்ப 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 சந்தோஷங்க. சார் பற்றி நம்ம பேசி ஆகணும். இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தார்? ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சப்போர்ட் கொடுக்குற ஒரு ப்ரொடியூசர் அவர். அவரை பற்றி சொல்லுங்கள். எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக இது எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்கோன்னு சொல்லி. அவங்க அதுவுமே எப்படின்னா ஆசையோடு வந்தவங்க தான். ஒரு கும்பகோணத்தில் ஒரு கடை வச்சுருந்து அதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ள வந்து ஒரு இயக்குனராக ஜெயிச்சு, அதுக்கப்புறம் தயாரிப்பாளராக ஜெயிச்சு, அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வரும்பொழுது சோர்ந்துடாமல் அடுத்து இப்படி ஒரு படம் பண்ணி நிமிர்ந்து நிற்கிறதுங்கிறது ஒரு பெரிய போராட்டம் தான். சந்திச்சு தான் வந்திருக்காங்க. லிங்குசாமி சார் ஒரு இயக்குனராகவும் இருந்ததுனால இந்த படம் என்ன மாதிரியா வரும் அப்படின்றத அவரால் கணிக்க முடிஞ்சுது. அது ஒரு பெரிய ப்ளஸ். எனக்கு இப்போ சார்லாம் சொல்லும்போது இந்த கிளைமாக்ஸ் இப்படி இருக்கலான்னு சொன்னது காரணமும் அதுதான். அவர் ஒரு இயக்குனராகவும் இருந்ததுனால. அவர் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டு பாரு, இந்த படம் பெருசாக வரும், நல்லா வரும், சூப்பராக இருக்கும், கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான படமாக எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அவங்க வந்து ஒரு பெரிய இதுலேருந்து மீண்டு வந்திருக்காங்கன்னும் போது அது பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். சினிமாவில் அந்த மாதிரி பேஷனாக இருக்கிறவங்க வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம். படத்துக்கு எல்லா வகையிலையுமே பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் நான் இது பண்ணேன். நான் சொன்னேன் அவங்களோட சேர்ந்து நான் சிலருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமாக பொன்ராம் சார் கூட இருக்கிற முத்துக்குமார் சார், எங்களுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவருக்கு பெரிய தேங்க்ஸ் இந்த தருணத்தில். அவர் அப்புறம் ஆர்டி ராஜா சார், இப்போ நான் நெக்ஸ்ட் படம் பண்ணிகிட்டு இருக்க ப்ரொடியூசர், இவங்க இல்லைனா இந்த படம் முடிஞ்சிருக்காது. ஆக்சுவலாக இது ஷூட்டிங்கே முடிஞ்சிருக்காது. இது எங்களுக்குலாம் தெரியாது என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு. சூரியனுக்கோ எனக்கோ ராஜ்கிரண் சாருக்கோ கீர்த்திக்கோ எங்கள் யாருக்குமே தெரியாது. பொன்ராம் சார், முத்துக்குமாரனை, ராஜா சார் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு. அதை எங்களுக்கு தெரிய விடாமல் நாங்கள் அப்படியே ஹாப்பியாக டெய்லி ஷூட்டிங் வந்து இதை ஜாலியாக பண்ணோன்னு. ஸோ அந்த ஹோல் டே இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வச்சுருந்தாங்க. அது மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமரா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க, அவங்களுக்குலாம் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாருமே வேறு வேறு வகையில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா சம்பளத்தை கொஞ்சம் தள்ளி வாங்கிக்கிறோம், அப்படி வாங்கிக்கிறோம்லாம் சொல்லி எல்லாருக்குமே என்னென்னா படம் நல்லா எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது நல்லா வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாருடைய ஒரு தியாகமும் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய வெற்றியை நாங்கள்லாம் இங்கே உட்காந்து லைட்டு முன்னாடி உட்காந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வெற்றியை. ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் இந்த படத்தை பற்றி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து வெற்றி விழாவில் பேசலாம். இந்த நிகழ்ச்சியோட நிறைவாக வந்து நம்மளுடைய டைரக்டர் சார் பொன்ராம் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா மாலை அணிவிச்சு அண்ட் கேக் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணி மரியாதை செலுத்துவோம். ஆவி பறக்கும் டீ கடை அவ வந்ததனால பூக்கடை தேவி தினுசா பார்த்திட நான் மறந்தே போனே சாப்பிட காதலன்னு டீயில நெஞ்ச பண்ணா நினைச்சிட்டா தேடி வந்த தேவதை என்னென்ன குடிச்சிட்டா நேத்து வரைக்கும் நானும் தான். நம்ம டீமில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸில் வந்திருக்காங்க. அவளுக்கு மேடைக்குள்ளே கூப்பிட்டு ப்ளீஸ் சார் ப்ளீஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் ஒரு ஃபோட்டோஸ்க்கு வாங்க, உள்ளே வாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்
அண்ணனாவும் தம்பியாகவும் நடித்தவங்க இவங்க தான். எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரியே தாடி வச்சு சுற்றுறாங்க. ஸோ பெரிய நன்றி. திரும்பவும் சொல்லணும் ஒட்டுமொத்தமாக எங்கள் எல்லாரையுமே இவ்வளோ சந்தோஷத்தோட, இப்படி ஒரு சிரிப்போட, இப்படி மாலையோடு நிற்க வச்ச தமிழ் மக்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி. அண்ட் அதே மாதிரி திரையிட்ட ஊர்கள் எல்லா இடத்துலையுமே நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இந்த படம் வெளிவரதுக்கு காரணமாக இருந்த ஃபெடரேஷன், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபியூட்டர்ஸ், ஃபெடரேஷனுக்கு, ஸோ இதுக்கு தேட்டரில் இருக்கிறவங்களுக்கு, மீடியேட்டர்ஸ், ஃபினான்ஷியர்ஸ், இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே பெரிய 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 நன்றி. வெளிநாடுகள்லேயும் பெரிய சக்ஸஸ்ன்னு சொன்னாங்க, அங்கேயும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி. இந்த சக்சஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓ போடலாமா? இந்த படத்தோட சந்தோஷத்தை வந்து இன்னும் வந்து நம்ம சந்தோஷமா வந்து இந்த கேக் வெட்டி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். என்ன ரெடியா? இன்னொரு வாட்டி உங்க எல்லாருக்குமே வந்து கலைஞர் டிவி சார்பாகவும் விசரி சார்பாகவும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஒன்னோ